ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேட்ஜ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது என்னது அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அதுதான் ₹100 ஒரு பவர்ஃபுல்லான ரீசார்ஜபிள் எமர்ஜென்சி லைட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சரி நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த எமர்ஜென்சி லைட் பண்ண கார்ட்போர்டை 18 சென்டிமீட்டர் லெங்க் 2.5 சென்டிமீட்டர் வித்தில் 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி இன்னொரு கார்ட்போர்டையும் 2.5 சென்டிமீட்டர் லெங்க்லையும் 2 சென்டிமீட்டர் வித்துலையும் 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்டில் எல்இடிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை சும்மா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதோட அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த கார்ட்போர்டில் வித் 2.5 சென்டிமீட்டர் ஸோ அதில் பாதி எடுத்து இந்த கார்ட்போர்டோட சென்டரில் இப்போ மார்க் பண்ணிடலாம். 18 சென்டிமீட்டர் லெங்க் இருக்கிற அந்த கார்ட்போர்டில் நம்ம 8 எல்இடிஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம 8 லைன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ண இந்த லைனில் தான் எல்இடியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்இடியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 சின்ன ஹோலும் போட வேண்டியிருக்கு. ஸோ அதையும் இதில் இப்போ மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணதில் சின்ன ட்ரில் பிட்டை வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த கார்ட்போர்டில் ஹோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த ட்ரில்லிங் மிஷின் நம்ம சேனலில் ரெடி பண்ணது தான். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கார்ட்போர்டில் ஹோல்ஸ்லாம் பக்காவாக போட்டோம். நெக்ஸ்ட்டு 8 3 வோல்ட் ஒயிட் எல்இடிஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு எல்இடியோட விலை ₹2. ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்இடிஸ் எல்லாத்தையும் அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்இடிஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் வர மாதிரியும் ப்ளஸ் எல்லாம் ஒரு பக்கம் வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணணும். பாஸ், எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இந்த எல்இடி எல்லாத்துலயும் எது ப்ளஸ் பின் எது மைனஸ் பின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த எல்இடியில் 2 பின் இருக்கும். அதில் கொஞ்சம் நெட்டையாக இருக்கிற பின்னு ப்ளஸ்ஸு, கொஞ்சம் குட்டையாக இருக்கிற பின்னு மைனஸ். அவ்வளோதான். புரிஞ்சுதோ? புரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம எல்இடிஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பின்னெல்லாம் ஒரு பக்கமாக இருக்குது, ப்ளஸ் பின்னெல்லாம் ஒரு பக்கமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எல்இடிஸோட எல்லா பின்னையும் ஒரே பக்கமாக இந்த மாதிரி சாய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்இடிஸ் எல்லாத்துலையும் ஒயர் கனெக்ட் பண்ணதுக்காக ரெட் அண்ட் பிளாக் 2 ஒயர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 ஒயருமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் எல்இடிஸ் எல்லாத்துலையும் வரிசையாக கனெக்ட் பண்ணதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸில் எல்லாத்துலையும் பிளாக் ஒயரை வரிசையாக கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸில் எல்லாத்துலையும் ரெட் ஒயரை வரிசையாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ண இந்த 2 ஒயர்ஸையும் எல்லா எல்இடிஸோட பின்னோடையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எமர்ஜென்சி லைட்டுக்கு நம்ம ஒரு சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை ஒரு கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த கார்ட்போர்டில் அந்த சுவிட்சோட அளவை மார்க் பண்ணி அதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி இந்த எமர்ஜென்சி லைட்டோட கேஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதை எல்லாத்தையும் இப்போ ஃபெவிகாலை வச்சு சூப்பராக ஒட்டலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணுங்கள் இந்த எமர்ஜென்சி லைட் ஒரு ரீசார்ஜபிள் எமர்ஜென்சி லைட் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு 5 வோல்ட் சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இதோட விலை ₹60 கிட்ட வரும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இந்த சர்க்யூட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த மைக்ரோ USB போர்ட் வெளியே தெரியறதுக்காக ஃப்ரண்ட் சைடில் வர அந்த சின்ன கார்ட்போர்ட் பீஸில் இந்த மைக்ரோ USB போர்ட்டோட அளவை மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா இதில் ஒட்டலாம். ஸோ இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸ் எல்லாத்தையும் பக்காவாக ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரி எடுத்துருக்கோம். இதுலேயும் 2 வருஷம் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பேட்டரியோட விலை 100 rupees கிட்ட வரும். ஆனால் அதை வெறும் 10 ரூபாய்க்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேட்டரியும் சர்க்யூட் போர்டே ஒன்றா கனெக்ட் பண்ண வேண்டியதான். பேட்டரியில் ப்ளஸில் ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம், மைனஸில் பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சர்க்யூட் போர்டில் B+, B- அப்படின்னு 2 இருக்கும். ஸோ B+ பேட்டரிலேருந்து வர ப்ளஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். B- பேட்டரிலேருந்து வர மைனஸ் பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு ரெட் ஒயர் எடுத்துருக்கோம். ஸோ இதை சர்க்யூட் போர்டில் அந்த ரெட் ஒயருக்கு பக்கத்தில் இருக்கிற அவுட் ப்ளஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த எல்இடிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிற மைனஸ் பிளாக் ஒயரை சர்க்யூட் போர்டில் இருக்கிற பிளாக் ஒயருக்கு பக்கத்தில் இருக்கிற அவுட் மைனஸ் அப்படிங்கிறதுல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையுமே சர்க்யூட் போர்டோட சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக சர்க்யூட் போர்டில் இருக்கிற அந்த சின்ன ப்ளஸ் ரெட் ஒயரையும் எல்இடிஸோட ப்ளஸ் ரெட் ஒயரையும் சுவிட்சோட கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த எல்இடிஸ் மேலே எல்லாத்துலேயும் க்ளூவாக இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த எல்இடி கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி சர்க்யூட் போர்டு எல்லாத்தையும் இந்த பாக்ஸுக்குள்ளே க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டில் ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். ஸோ அந்த இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியாதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் சுவிட்ச் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 வரையும் சுவிட்சோட கனெக்ட் பண்ணி அதை சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் சுவிட்சும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாப்பில் இருக்கிற அந்த கார்ட்போர்டையும் ஃபெவிகாலை யூஸ் பண்ணி இதில் சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ இப்போ இது மேலே ஃபெவிகால்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டைட்டாக ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது மேலே ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ காஞ்சதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட்லாம் கலச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேஷன் லைட்டுக்காக போட்ட ஹோலில் க்ளூ இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி அடைச்சிக்கலாம். ஸோ க்ளூ டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உள்ள லைட் எரிஞ்சாலும் வெளியே தெரியும். ஸோ இப்போ நம்ம எமர்ஜென்சி லைட் பக்காவாக காஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நார்மல் எனாமல் பெயிண்டில் yellow and black எடுத்திருக்கேன். ஸோ yellow and black காம்பினேஷனில் இப்போ இதுக்கு சூப்பராக பெயிண்ட் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்ம எமர்ஜென்சி லைட்டை இப்போ சூப்பராக பெயிண்ட் பண்ணி அப்படி பல தயவு செய்து வாய முடியுது. ஏன்னா கரடி கக்கூஸ் போக கத்துன்னு சொல்லி எவனா கடத்திட்டு போயிட போகிறான். ஆமா, கரடி கக்கூஸ் போக கத்துனா அதை எதுக்கு கடத்திட்டு போகணும்? வாய் இருக்குன்னு வயலின் வாசிக்காத. சரி அதெல்லாம் விடு. இப்போ நம்ம எமர்ஜென்சி லைட் அப்படி பலன்னு சும்மா வெறித்தனமாக வந்திருக்கு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம எமர்ஜென்சி லைட்டை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மல் நம்ம மொபைல் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். சரி, இதெல்லாம் ஓகே பாஸ். இதோட பவர் எப்படி இருக்கும் அதை சொல்லு. இதோட ராசிக்கு தை முடிஞ்சு கார்த்திகை வந்தால் அமோகமாக வரும். தை முடிஞ்சு கார்த்திகையா? நாயா, உனக்கு தமிழ் மாசமே ஒழுங்கா தரல, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்கா மூளை இருக்கிற முட்டாவை மாதிரி இதோட பவரை பற்றி சொல்லு. ஸோ இதோட பவர், அதாவது வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. ஏன் அப்படின்னா நார்மல் மொபைல் ஃபோனில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அதோட ஃபுல் பவரே என்னால் கேப்சர் பண்ணி காட்ட முடியல. ஸோ இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 ரூமில் ஒரு எல்இடி பல்போட பவர் எந்த அளவுக்கு இருக்குமோ, அதாவது வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குமோ, அதுக்கு ஒரு 70% அளவுக்கு இந்த எமர்ஜென்சி லைட்டோட பவர் இருக்கும், அதாவது வெளிச்சம் இருக்கும். ஒண்ணுமே புரியலையே பாஸ். அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உன்னைய மாதிரி பைத்தியத்துக்கு தான் புரியாது. அப்புறம் எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? என்னல மொத்தால ஒரு பவர்ஃபுல்லான எமர்ஜென்சி லைட் தான் இது. ஸோ முடிஞ்சால் நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இல்லை, எவ்வளோ விஷயம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கும் 100 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். 100 ரூபாய் தான் ஆகுமா? ஆமாம், 100 ரூபா தான். அந்த சர்க்கிட் போர்டோட விலை 60 ரூபா வரும். இந்த பேட்டரியோட விலை என்னை பொறுத்தவரை 10 ரூபா தான். ஒரு எல்இடி பல்போட விலை 2 ரூபா வச்சு 8 எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒரு 16 ரூபா வரும். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸோ ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ஒரு சூப்பரான தரமான எமர்ஜென்சி லைட் தான் இது. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம மஞ்சள் காட்டு மைனாவை பக்காவை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் பெயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த காம்பினேஷன் பெயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எமர்ஜென்சி லைட் ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் வீடியோஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சப்போ பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.